ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிளேசிங் டிக்ஷனரி கீஸ் அண்ட் வேல்யூஸ் இன் லிஸ்ட் அண்ட் டியூப்பிள்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய கீஸ் அண்ட் வேல்யூஸை நாம் தனித்தனியாக லிஸ்ட்லேயும் டியூப்பிள்லேயும் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா டீன்னு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வேணுங்கிறத எண்ணில் இன்புட்டாக வாங்கியிருக்கோம். அந்த எண்ணை வச்சு ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீ இஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் கீஸ், வேல்யூ ஈக்குவல் டு இன்புட் என்டர் வேல்யூன்னு சொல்லி இன்புட் வாங்குகிறோம். கீ அண்ட் வேல்யூவை இன்புட்டாக வாங்குகிறோம் யூசர்கிட்டேருந்து. அதை டி டாட் அப்டேட் ஆஃப் கீ கோலன் வேல்யூ அப்படின்னு சொல்லி டிக்ஷனரியில் சேர்த்துடுறோம். இந்த அப்டேட் ஃபங்க்ஷன் டிக்ஷனரியில் இருக்குது. அதை பயன்படுத்தி தான் யூசர்கிட்டேருந்து வாங்கின கீ மற்றும் வேல்யூ பேரை ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் படி நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கின கீ அண்டு வேல்யூவை டிக்ஷனரியில் ஆட் பண்ணிடுறோம். இதுதான் இந்த ப்ரோக்ராமில் நம்ம செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் டிக்ஷனரி கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கி அதை அவுட்புட்டாக டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணிடுறோம். இப்போ அடுத்தபடியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டோர் பண்ணின டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் லெட்டர்ஸ் அண்ட் ஆஸ்கி வேல்யூஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் தனியாக கீஸாக இருக்கும், அதுக்கான ஆஸ்கி வேல்யூவாக இருக்கும். அதுதான் கீ வேல்யூ பார். இந்த கீ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிடுறோம். அதுக்கு தான் எல் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் டி டாட் கீஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிடுறோம். அப்போ டி டாட் கீஸ் அப்படிங்கிறது பதிலாக கீஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதை யூஸ் பண்ணி டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய கீஸை எடுத்து லிஸ்ட்டாக மாற்றி எல்லில் ஸ்டோர் பண்ணிடுறோம். அதே மாதிரி டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய வேல்யூஸ், அதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வேல்யூஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு தான் நம்ம டியூப்புள் ஆஃப் டி டாட் வேல்யூஸ்னு கொடுத்துருக்கோம். அப்போ டி டாட் வேல்யூஸ் வழியாக அந்த வேல்யூ எடுத்து கீ வேல்யூ பேரில் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து அதை டியூப்புளாக மாற்றி டீயில் ஸ்டோர் பண்ணிடுறோம். இப்போ ஃபைனலாக ரெண்டையும் நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமில் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் அவுட்புட்டில் பார்த்தாலே தெரியும், டிக்ஷனரிலேருந்து கீ எடுத்து லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம், டிக்ஷனரிலேருந்து வேல்யூ எடுத்து டியூப்புளாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிக்ஷனரி வேல்யூஸை நம்ம லிஸ்ட்டாகவும் டியூப்புளாகவும் கீ வேல்யூ பேரை ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம். ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.